ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவருடைய வாழ்க்கை அவன் வாழ்வதை பொறுத்துதான் வரலாற்றிலே எழுதப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாளை கொண்டாட நமக்கு இன்று அழைப்பு விடுக்கிறது. இந்த திருமுழுக்கு யோவானை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவர் எந்த செயலை செய்வார்? அவர் கருப்பையில் இருக்கின்ற பொழுதே ஆண்டவர் அவருக்கு எந்த செயலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருப்பார். ஆண்டவருடைய கைவன்மைக்குரியவர், ஆண்டவருடைய கண்ணிலுடைய மணியாக இருக்கின்றவர். அவரை வைத்து ஆண்டவர் யாக்கோப்பின் குலங்களை அவர் ஒன்றுபடுத்துவார் என்கின்ற செய்தியெல்லாம் முதல் வாசகத்தின் வழியாக சொல்லப்பட்டிருக்கும். புனித சின்னப்பரும் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்தும் இதே செய்தியை தான் நாமும் கேட்போம். திருத்தூதர் பணி நூலிலிருந்து இரண்டாவது வாசகமாக திருமுழுக்கு யோவான் யார், திருமுழுக்கு யோவான் எதற்காக அனுப்பப்பட்டார் என்ற செய்தியை சொல்லிவிட்டு இறுதியாக அந்த மக்களிடம், நீங்கள் நினைக்கின்றவர் நான் அல்ல, நீங்கள் நினைக்கின்றவருடைய மிதியடி வாரி அவிழ்க்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று தன்னை தாழ்த்தி கொண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். நற்செய்தி வாசகத்திலே எலிசபெத்திற்கு பேறுகாலம் வந்த பொழுது அந்த நிகழ்வு முழுவதும் சொல்லப்பட்டிருக்கும். இங்கே இந்த திருமுழுக்கு யோவானை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவருடைய வாழ்வு அவர் வாழ்வதை பொறுத்துதான் வரலாற்றிலே எழுதப்படும். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு இயேசு கிறிஸ்து என்ற மீட்பருக்கான வழியை ஆயத்தம் செய்ய ஏற்பாடுபடுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த நிகழ்வு அனைத்தும் இவருக்கு நடந்தது. இயேசு கிறிஸ்துவை போலவே இவருடைய வாழ்வு இருந்தது. இயேசு கிறிஸ்துவை போலவே இவர் மதிக்கப்பட்டார். அதிசயங்கள் இவர் செய்யவில்லை, அற்புதங்கள் இவர் செய்யவில்லை. ஆனால் இவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும் ஆசீர்வாதத்துக்குரியவை. இருந்தாலும் அவர் யாரையும் கண்டு பயப்படவில்லை, மரணத்தை கண்டு ஓடவில்லை. அவர் காட்டிலே இருந்தார், கடவுளுக்கு உரியதை செய்தார். பாலை நிலத்திலே இவருடைய குரல் ஓங்கி ஒலித்தது, ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவே இந்த திருமுழுக்கு யோவானை பார்த்து, மனிதருள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை என்ற ஒரு செய்தியை இங்கே சொல்லுவார். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே அவரிடம் இருக்கின்ற நற்பண்புகளை நம்முடைய வாழ்வில் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏரோது எப்பேற்பட்ட மன்னன், அவனுடைய காலிலே விழுந்தால் 1000 பொன்னை அவன் கொட்டி கொடுப்பான். ஆனாலும் அவன் செய்து தவறின் பொழுது, நீ செய்வது தவறு, உன் சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருப்பது தவறு என்று உயிருக்கு பயப்படாமல் இறைவார்த்தை அறிவித்தவர். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அடிமரத்திலே கோடாரி வைத்தாயிற்று என்று தைரியமாக யூதர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து சாடியவர். எப்படிப்பட்ட ஒரு திறமை மிக்க ஒரு தைரியசாலியினுடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அவரிடம் இருந்த நற்பண்புகளை நமதாக்கி கொள்ள ஆண்டவரிடம் வரம் கேட்போம். அப்படி நாம் வரம் கேட்க